வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நம்ம ஜோதிடத்தில் தினந்தோறும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம், பேசிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆருட லக்னம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னங்க அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு லக்ன அதிபதி இருப்பார். உதாரணமாக மகர லக்னம்னா அதனுடைய லார்டு சனி, மேஷ லக்னம்னா அதனுடைய லார்டு செவ்வாய், ரிஷப லக்னம்னா அதனுடைய லார்டு சுக்கிரன், மிதுன லக்னம்னா அதனுடைய லார்டு பார்த்திங்க அப்படின்னா அதிபதின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில், புதன். இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ மகர லக்னம்னு நம்ம எடுத்துக்கலாம். மகர லக்னத்தினுடைய லக்னாதிபதி சனி லக்னத்திலேருந்து எங்கே இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். உதாரணமாக 1 மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 கட்டம் தள்ளி இருக்காருன்னு வைங்க. அப்போ மேஷத்தில் சனி இருந்தார்னா அங்கே இருந்து 4 கட்டம், அங்கிருந்து 4 கட்டம் இது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். அதுதான் ஆருட லக்னம். இந்த ஆருட லக்னத்தை கணக்கு பார்க்கும்போது லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் அங்கே இருந்து 10வது வீட்டை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். அங்கேருந்து 10வது வீடு பார்த்திங்கன்னா துலாம் வரும். அதே மாதிரி ஆருடத்தினுடைய அதிபதி 7வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா, ஆருட லக்னாதிபதி 7வது வீட்டில் இருந்தாருன்னா அங்கே இருந்து நம்ம 10வது வீடு கணக்கு பண்ணணும். சரிங்களா? 1க்கும் 7க்கும் அந்த இடத்துல இருந்தால் கணக்கில் வராது. 1ல் இருந்தால் 10வது இடமும், 7 இருந்தால் 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 4வது வீடும் கணக்கில் வரும். சரிங்க. இதில் என்னங்க விசேஷம்? இந்த இடங்களில் சுபமான கிரகங்கள், சுப கிரகம்னா யார்? சந்திரன், வளர்பிறை சந்திரனில் வளர்பிறை சந்திரன் இருந்தால் ரொம்ப சுபமானது. புதன், சுக்கிரன், அப்புறம் என்ன, குரு, இவங்கெல்லாம் ஆட்சி உச்சம் நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர காலங்களில் அந்த ஜாதகருக்கு செல்வம், செல்வாக்கு, பணம், நகை எல்லாமே சேரும். ஒருவேளை ஆட்சி உச்சம் பெறாமல் சுப கிரகங்கள் மட்டும் அங்கே இருந்ததுன்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த தசா புத்தி காலங்களில் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். சொத்து பத்துக்கள், பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே சேரும். ஒரு கால் கெட்ட கிரகங்கள், பேட் பிளானட்ஸ், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுகள்லாம் இருந்தாங்கன்னா எதிரிடையான பலன்களை கொடுக்கும். கெட்ட பிளானட்ஸ் இருந்ததுன்னா எதிரிடையான பலன்களை கொடுக்கும். இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? இது தாங்க ஆருட லக்னம் சொல்கிறது. ஒருத்தருக்கு செல்வம், செல்வாக்கு எப்பொழுது சேரும் என்பதை கணக்கிட இந்த ஆருட லக்னம் பயன்படுகிறது. இதுபோக தன ஆருடம், முயற்சி ஆருடம், சுக ஆருடம் அப்படின்னு 12 பாவங்களுக்கு 12 ஆருடம் இருக்குது. நம்ம இதில் நம்ம இந்த தன ஆருடம், இது ஜெயமினி மகரிஷியோட இது கணித முறை. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன், ரெமடிஸ், அஸ்ட்ராலஜி கிளாஸ் என்கிட்ட நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா பிஹெச்டி வரை பயன் பண்ணலாம். பேசிக் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிறதுனாலும் சரி, ஏற்கனவே படிச்சிருந்தீங்கனாலும் சரி, டிப்ளமோ, மாஸ்டர்ஸ், பிஹெச்டி வரை என் கூட பயணம் பண்ணலாம். நான் மகரிஷி காலேஜ் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜியோட ஒரு கோஆர்டினேட்டர். நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615649. என்னுடைய ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது. ஆஃபீஸ் நம்பர் 0422359038. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன்.